அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் மாடவராய் பிறத்தல் அதனினும் அரிது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க. நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ பெண்களை பொறுத்த மட்டும் ஒரு புனிதமான பிறவி, புனிதமான ஒரு பயணம், அந்த பிறவி பயணம் புனிதமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எத்தனை பெண்களை பொறுத்த மட்டும் எத்தனை கஷ்டங்கள், எத்தனை நஷ்டங்கள், எத்தனை லாபங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை அசிங்கங்கள் அப்படின்றத, எத்தனை வழிகள், எத்தனை வேதனைகள், எத்தனை ஒரு இன்ப துன்பங்கள் இது பெண்களுக்கும் அல்ல ஆண்களுக்கும் இருக்கிறது அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் பெண்களோட சூழ்நிலைகள் என்றைக்குமே மாறாது அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னா பெண்களை பொறுத்த மட்டும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க எதுக்கோ ஒன்று சார்ந்திருக்க வேண்டியதாக கட்டாயத்தில் தான் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் ஆண்களை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக எதையுமே சார்ந்திருக்க மாட்டாங்க பெண்களை தவிர. எத்தனையோ டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும் அவங்கள கண்டிப்பாக பெண்களை சார்ந்திருப்பாங்கன்ற ஒரு உண்மை தான், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், மறுக்க முடியாத உண்மை. அப்படி பெண்கள் யாரையுமே சார்ந்திரல அப்படின்னு சொல்ல வரல நான். கண்டிப்பாக அவங்களும் ஏதோ ஒரு ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண்ற சூழ்நிலை இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. நான் இப்போ பேச போகிறது பெண்கள் சூழ்நிலையை மாற்றுறதா, சுற்றம் மாற்றுகிறதா அப்படின்ற ஒரு இதுதான். பெண்கள் வளர வளர ஏதோ ஒரு விதத்தில் மாற்றம் அடைஞ்சிட்டே வராங்க. அது எந்த மாதிரி மாற்றம்ன்றதை அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு சில நிறையா விதமான பெண்கள் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கேரக்டரை பார்க்கலாம். நம்மளே சந்திச்சிருப்போம். நம்மளே ஒரு தனி விதமான கேரக்டராக கூட இருக்கலாம். நான் பெண்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு பெண்ணோட வாழ்க்கையை எடுத்தோம்னா அவங்க எந்த அளவுக்கு எந்த கஷ்ட நஷ்டங்களை சந்திச்சிருப்பாங்க, எத்தனை விதமான பெண்கள் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு கதையாக அவங்க கூட ஷேர் பண்ணிட ஆசைப்பட்றேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.